உலக தமிழர்கள் அனைவருக்கும் இந்த அதிரடிப்படையின் வணக்கங்கள். கல்வித்துறை அமைச்சர் மாண்புமிகு ராஜ்மோகன் அவர்கள் ஒரு விஷயத்தை பத்திரிகையாளர் முன்னால் சொல்லியிருக்கிறார். பள்ளிகளில் சமய சின்னங்கள் அணியக்கூடாது, கயிறு கட்டுவது போன்றதை இருக்கக்கூடாது என்று அதை ஆசிரியர்கள் மூலமாக அதை செய்வோம் என்று சொல்லியிருக்கிறார். நாங்கள் கேட்பது, தமிழர்களுடைய குலதெய்வமாக இருக்கின்ற சுடலமாடசாமி, கருப்புசாமி, முனியப்பன், மாரியம்மன், காளியம்மன் போன்ற தெய்வங்களை வணங்கி திருநீர் வைப்பது மட்டுமே உங்களுடைய நீங்கள் சொல்வது தடை செய்ய வேண்டுமா? அல்லது இந்து கோயில்களிலே விநாயகப் பெருமான், முருகப்பெருமான் போன்ற தெய்வங்களை தரிசித்து கயிறு கட்டுவதை அது மட்டுமே தடை செய்யப்படுமா என்பதை எங்களுக்கு புரியவில்லை. கயிறு கட்டுவது இந்து மதத்தினுடைய நம்பிக்கை. திருநீர் அணிப்பது, சந்தனம் வைப்பது, குங்குமம் வைப்பது இந்து மதத்தினுடைய நம்பிக்கை. அப்பொழுது அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் சொல்வது இந்துக்களுக்கு மட்டுமே இதை கேட்க வேண்டுமா? அல்லது கிறிஸ்துவ மிஷினரிகளினுடைய பள்ளிகள் நிறைய இருக்கு, காலேஜ் இருக்கு, ஸ்கூல் இருக்கு, அங்கே காலையிலே பைபிளை எடுத்து வாசித்து விட்டு தான் பள்ளிக்கூடம் ஆரம்பிப்பதாக கூட சொல்கிறார்கள். அது கிறிஸ்துவர்களுக்கு சிலுவையை போடக்கூடாது என்று எந்த உத்தரவும் இல்லை. அதை பத்திரிகையாளர் மத்தியில் சொல்லல. முஸ்லிம்கள் குல்லா போடுவது, பெண்கள் அந்த ஜிகாப் போடுவது தடை செய்யப்படுமா என்பதை எங்களுக்கு தெரியவில்லை. இது இந்து மதத்தின் மீது, தமிழர்கள் மீது, தமிழ் சமுதாயத்தின் மீது தொடுக்கப்படுகின்ற தாக்குதலாகவே இந்த அதிரடிப்படை கருதுகிறது. பள்ளியிலே ஜாதி வேற்றுமை, மத வேற்றுமை கூடாது என்பது ஏற்றுக்கொள்கிறோம். பள்ளிக்கு செல்கின்றவர்கள் படிப்பதற்கு மட்டுமே கவனம் செலுத்த வேண்டும் என்பது முறைதான். ஆனால் அவர்களுடைய நம்பிக்கையில் இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்லுகிறது, ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு சட்டத்திலே ஒவ்வொரு சுய இது இருக்கு, உரிமை இருக்கு. ஆனால் இந்த ராஜ்மோகன் அவர்கள் இந்த கயிறு கட்டுவது, மத சின்னங்களை இல்லாத பள்ளிக்கூடத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்றது, முஸ்லிம் பெண்கள் பள்ளிக்கு செல்கின்றவர்கள் முஸ்லிம் அந்த துணி அமைத்து போகிறார்கள், ஜிகாப் குல்லா போட்டுட்டு போறாங்க ஒரு சிலர். ஏன் இதெல்லாம் மொத்தமா எல்லா மதத்துக்கும் சேர்ந்துதான் இதெல்லாம் சொல்றோம் அப்படின்னு அமைச்சர் சொல்லவில்லை. இந்து மதத்தின் மீது மட்டுமே இது. இந்து மாணாக்கள் கயிறு கட்டுவதும், திருநீர் அமைத்து அவர்கள் எக்ஸாமுக்கு போறதுக்கு முன்னாடி கோயிலில் சாமி கும்பிட்டு விநாயகப் பெருமானை, முருகப்பெருமானை, காளியம்மனை, மாரியம்மனை வணங்கிவிட்டு பள்ளிக்கு செல்கிறார்கள். அப்பொழுது குங்குமம், திருநீர் எல்லாம் வைத்து கொண்டு செல்கிறார்கள், கயிறு கட்டி கொண்டு. அதெல்லாம் கட்டக்கூடாது என்று சொன்னால் மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்கள் உங்க அமைச்சர்களுக்கெல்லாம் சொல்லுங்க, எல்லா மதத்தையும் நீங்கள் இஸ்லாமிய பள்ளிகளுக்கு செல்லுகின்றவர்கள், கிறிஸ்தவர்கள், இந்துக்கள் அனைவருமே ஒரே சட்டத்தின் கீழ் நீங்க குல்லா போட்டு போவாதீங்க, ஜிகாப் போட்டு போவாதீங்க, தெளிவை போட்டுட்டு போவாதீங்க, இந்து மதத்தில் இருக்கின்ற மாணவர்கள் கயிறு கட்டாதீங்க, இப்படி சொல்லுங்க. உங்களுடைய இதே ஒரு சாரையே இந்து மதத்தின் மீது மட்டுமே தொடுக்கின்ற இதை நாங்கள் கருதுகின்றோம். இதை உடனடியாக, இது இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது. அவரவர்கள் உரிமை. நான் மாரியம்மனை வணங்கலாம், காளியம்மனை வணங்கலாம், சுடலமாடசாமியை வணங்கலாம், பெரிய மாரியம்மனை வணங்கலாம், வடக்கு மாரியம்மனை வணங்கலாம், பண்ணாரி அம்மனை வணங்கலாம். இது எங்களுடைய உரிமை. எங்களுடைய உரிமையை நீங்கள் எப்படி இது அதை பண்ணாத இதை பண்ணாத, எப்படி இது எங்களுக்கு ஏற்புடையதாக இல்லை. இதை தமிழக அரசு இது போல
இந்த சினிமாவில் இருக்கிற மாதிரியே விடிஞ்சா இந்த ஒரு 2 மணி நேரத்தில் அந்த படம் முடிஞ்சிடும். திடீர்னு பார்த்தா நடிகர் போயிட்டே இருப்பார். நம்ம காட்டுக்குள்ளே திடீர்னு பார்த்தா ஒரு மெத்த வீடு கட்டி மாளிகை வீட்டுக்குள்ளே இருப்பார். திடீர்னு பள்ளிக்கூடம் போயிட்டு இருக்கிற மாதிரி திடீர்னு காலேஜ் போய் கல்யாணம் வைக்கிற மாதிரி சினிமாவில் வரும். அது மாதிரி கதை வசனத்துக்கு தகுந்தாற் போல சினிமா எடுப்பது வேறு. அரசியல் இந்த தமிழகத்தில் ஆட்சி அமைத்து ஆட்சியை சிறப்பாக செய்வதற்கு வழிவகைக்கு அந்த மாதிரி பண்ணுங்க. நீங்கள் பண்ணுறதெல்லாம் எங்களுடைய வழிபாட்டு முறையை கேள்விக்குறியாக்கும் வகையில் செயல்பட நினைத்தால் இது ஒரு பெரிய தமிழர்கள் மத்தியில் ஒரு பெரிய மன வளர்ச்சத்தை இருக்கிறது என்பதை தெரிவித்து இந்த திட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.